Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சீக்கிரட்டாக எப்படி பார்க்குறது அவங்களுக்கு தெரியாமலே அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேட்டில் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு ரீடு ரெசிப்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீட் ரெசிப்டை அவங்களுக்கு சென்ட் ஆகும். இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் போகாது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துருவீங்க, பட் அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் அவங்க ஸ்டேட்டஸ் ஏதாவது ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விட்டுடலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் போகாது. அவங்க அந்த யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு நேமை செக் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் பேர் அதில் வராது. ஓகேவா? ஸோ அந்த பட்டனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 5 மணிக்கு போஸ்ட் போடுறாங்க. ஓகேவா? 5 மணிக்கு போட்டாங்க, நீங்கள் ஒரு 5:30க்கு பார்த்துட்றீங்க. சரியா? பார்த்துட்டு இந்த பட்டனை நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்டேட்டஸ் 5:30க்கு பார்க்குறீங்களா? இதை எப்போ ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அந்த ஸ்டேட்டஸ் ஹைட் ஆயிரும்ல, மறைஞ்சு போயிரும்ல. 5 மணிக்கு போட்டாங்கன்னா அடுத்த நாள் 5 மணிக்கு போயிருமா? அந்த 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் இதை ஆன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில நீங்கள் எப்போ அந்த பட்டனை மறுபடியும் போயிட்டு இந்த செட்டிங்ஸில் ஆன் பண்ணாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதாவது நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்பயுமே ஆன் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டேட்டஸ் எக்ஸ்பைரி ஆயிரும் 24 மணி நேரத்தில். அதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சு யார் ஸ்டேட்டஸ் வேணால் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.